இந்த புவிசார் அரசியலில் சீனாவுக்கு இருக்கிற தேவையும் இலங்கைக்கு இருக்கிற தேவையும் ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் சீனாவினுடைய அரசியல் வெளிவிகார கொள்கையில் அது இந்த புவிசார் அரசியல் மாத்திரமல்ல, உலகம் தழுவிய பூகோள அரசியல் அல்லது உலகம் தழுவிய குளோபல் பொலிட்டிக்ல அவர்களுக்கு ஒரு பாத்திரம் தேவையா, ஒரு முக்கிய பாத்திரத்தை அவர்கள் வகிக்க வேண்டுமாக இருந்தால் இந்து சமுத்திரத்தில் அவர்களுக்கு இலங்கை தேவையாக இருக்கிறது. ஆகவே சீனாவுக்கு பிராந்திய அரசியலிலும் பூகோள அரசியலிலும் இலங்கை கட்டாயம் தேவையாக இருக்கிறது. வளர்ந்து வருகின்ற சீனாவினுடைய பொருளாதார விஸ்தரிப்புக்கும் சந்தை வாய்ப்புகளுக்கும் அதே நேரத்தில் மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு கேந்திரத்தானமாக இலங்கை இருப்பதனால் இலங்கையை சீனா ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாது. இனிமேல், அதாவது இப்போது அது பலமடைந்து விட்டது இலங்கையில் என்ற அடிப்படையில அது இலங்கையை விட்டு கொடுக்க மாட்டாது. ஆகவே இலங்கையில் எந்த அரசியல் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பொருளியல் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது சார்ந்த அனைத்து உதவிகளையும் இலங்கை அரசுக்கு, அதாவது யார் ஆட்சியில இருந்தாலும் அவர்களுக்கு பொருட்படுத்த மாட்டார்கள். யார் ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். இதுவே சீனாவுடைய கொள்கையாக இருக்கிறது.